Happy morning students. நான் உங்கள் தனமிஸ். டுடே சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் நம்ம 9th சாப்டர் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசி பார்த்தோம் இல்லையா. ஃபிஸ்கல் பாலிசினா நிதி கொள்கைனா என்ன அப்படிங்கிறத அதனுடைய மீனிங்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி மீனிங்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி பார்த்தோம். அப்புறம் அதனோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது அதனோட டெஃபினேஷன்ஸ் வந்து ஆர்த்தர் ஸ்மித்து அவர் சொன்ன டெஃபினேஷன் பார்த்தோம். அப்புறம் பியூலர் சொன்ன டெஃபினேஷன், ரெண்டு எக்கனாமிக்ஸ்ட்டு சொன்ன டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இந்த நிதி சம்மந்தப்பட்ட கருவிகள் பற்றி பார்த்தோம். அது 4 அதனுடைய கருவிகளில் டாக்ஸியேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறத சொன்னேன். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன். இது 3 கருவிகள் ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதில் டாக்ஸியேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து திருப்பி 1 செகண்ட் பார்த்துட்டு அடுத்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட் பற்றி பார்ப்போம். ஓகேயா. டாக்ஸியேஷன் அப்படின்னா வரி விதித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம் ஃப்ரம் த பீப்புள் டு த கவர்மெண்ட். டேக்ஸ் ஆர் எய்தர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். and increases in tax reduce the disposable income, so taxation should be raised to control inflation. During depreciations tax are to be reduced. அதாவது வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து மக்களிடமிருந்து அவங்களுடைய அந்த இன்கம் இருக்கு இல்லையா, அந்த இன்கத்தை வந்து அந்த மக்களிடமிருந்து இன்கத்தை அரசிற்கு மாற்றுகிறது. ஓகே. அதாவது டாக்ஸேஷன் அப்படி தான், மக்கள்கிட்ட இருக்கிற வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை எதோ டாக்ஸேஷனாக மாறுகிறது. அதுதான் வந்து டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. மேலும் டேக்ஸில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு 2 வகையாக சொல்லப்படுகிறது. இதில் வந்து இந்த டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகையில் பார்த்திங்கன்னா மக்களிடம் உள்ள அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்காக வச்சுருக்காங்க இல்லையா வருமானம், அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கான உள்ள வருமானத்தின் அளவு என்ன செய்கிறது, குறைகிறது. நல்லா வரி அதிகரிப்பதனால் நல்லா தெரிஞ்சுக்க. எனவே அப்போ வந்து என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தணும்னா, அதாவது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா நம்ம டாக்ஸியேஷனை என்ன செய்யணும், ரைஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும், மணி வேல்யூ கூடிரும். ஓகே. அப்போ டெப்ரிசியேஷன் பீரியடில் என்ன பண்ணணும்னா டாக்ஸியேஷனை குறைக்கணும். அதாவது இன்ஃப்ளேஷன்ஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா டாக்ஸியேஷனை ரைஸ் பண்ணணும். அதே சமயம் டெப்ரிசியேஷன்ஸ் மந்தமான காலம், எக்கனாமிக்கலில் மந்தமான காலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ஸியேஷன் என்ன செய்யப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும். அப்போ மணி சர்க்குலேஷனை அதிகரிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸ் ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. இதுதான் வந்து டாக்ஸியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு பார்ப்போம். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா பொது செலவு. ஓகேயா. அதான் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரைசஸ் வேஜஸ் அண்டு salaries of employees and thereby the aggregate demand for goods and services. Hence public expenditure is raised to fight reasons and reduced to control inflations. அது இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பொது செலவு. ஓகேயா. அப்போ இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர்ஸுடைய வேஜ் அண்டு சேலரி, அதாவது கூலி மற்றும் சம்பளம், அது வந்து ரைஸ் ஆகும் பொழுது, இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பொருள்கள் இருக்கு இல்லையா, பொருள்களினுடைய டோட்டல் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுங்க. சேலரிஸு அதாவது வேஜஸ் அது வந்து அதிகரிக்கும் பொழுது, அதாவது ஒர்க்கர்ஸுடைய சம்பளம் கூலி அதிகரிக்கும் பொழுது ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு அதனுடைய டிமாண்ட், அதாவது டோட்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது உயரும். ஓகே. அப்படிப்பட்ட நேரத்தில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது குறையும். அப்போ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது குறையிற பொழுது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது, அதாவது பணப்புழக்கம், பணவீக்கம் அது வந்து கட்டுப்படுத்த இது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. இதெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது நிதி கருவிகள். டாக்ஸேஷன் நிதி, அதாவது சர்க்குலேஷன், மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரும் மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் டெப்ட். ஓகேயா. வென் கவர்மெண்ட் பாரோ by floating a loan, there is a transfer of fund from the public to the government. At the time of interest payment and repayment of public debt, funds are transferred from government to public. பப்ளிக் டெப்ட் அப்படின்னா பொது கடன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த கடன், அதாவது டெப்ட் கடன் மூலம் பப்ளிக்கிட்ட இருந்து அரசிற்கு பணத்தை மாற்றம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. அதாவது கடன் இது மூலம், அதாவது கடன் இஷ்யூ பண்ணுறதுனால அரசு அந்த கடன் மூலம் பொதுமக்களிடமிருந்து அரசிற்கு பணத்தை மாற்றம் செய்கிறது. அது பின்னர் மக்களுக்கு திரும்ப இன்ட்ரெஸ்ட்டோடு செலுத்தப்படுகிறது. ஓகேயா. அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை வந்து பேங்க்குக்கு கொண்டு வரையில் அது கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துடும். திருப்பி வந்து அவங்களுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த பணத்தை திருப்பி செலுத்தப்படுது. இதனால் வந்து அரசிடமிருந்து பணம் மக்களுக்கு என்ன செய்கிறது,
மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது. இதுதான் வந்து என்ன பப்ளிக் டெப்ட் அப்படி. இது வந்து ஒரு அந்த ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கருவி தான் இந்த பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கு. அதில் ஃபிஸ்கல் பாலிசி டைப்ஸு, அப்ஜெக்டிவ்ஸ் அண்டு டூல்ஸ், அதாவது ஃபிஸ்கல் பாலிசி நிதி கொள்கையினுடைய டைப்ஸ் வகைகள், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் மற்றும் அதனுடைய அந்த அண்டு டூல்ஸ் கருவிகள் அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. அதாவது வந்து எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசினா விரிவாக்க அதாவது விரிவான நிதி கொள்கை அப்படின்னு சொல்லப்படுறது தான் எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. அப்படி கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசினா சுருக்கப்பட்ட, அதாவது இந்த ஃபைனான்ஸ் பாலிசியை வந்து சுருக்கப்பட்ட ஃபைனான்ஸ் பாலிசி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து இந்த எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அரசினுடைய செலவுகள், அதனுடைய வரிகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்டு டாக்ஸஸ். ஓகேயா. இதுலேயும் வந்து அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து ஹையாக இருக்குது, டாக்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து கான்ட்ராக்ஷனரில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது, டாக்ஸேஷன் அதிகமாக இருக்குது. ஓகேயா. அதான் இதுதான் ரெண்டு இது வேரியேஷன்ஸ் வந்து இதுதான். இப்போ வந்து நம்ம ஃபிஸ்கல் பாலிசியினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. அப்ஜெக்டிவ்ஸாக ஃபிஸ்கல் பாலிசி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிதி கொள்கையினுடைய நோக்கங்கள் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், இதனுடைய அதாவது ஃபைனான்ஸ் இதோடையது, அதாவது ஃபிஸ்கல் பாலிசியோடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும். அப்படிதான் அதான் நிதி கொள்கையினுடைய முதல் நோக்கம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேயா. அது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா விலையினுடைய நிலைத்தன்மை. விலை வந்து ஒரு நிலைத்தன்மையில் இருக்கணும். ஏற்றம் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஒரு நிலை. ஏன்னா அது விலையினுடைய இது வந்து எக்கனாமிக்கல் லெவலில் நிறைய பாதிக்கும். அதனால் விலையினுடைய லெவல் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அதுதான் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி. அது ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். கட்டாயம் நம்ம போடுற ஃபிஸ்கல் பாலிசி வந்து எதை எய்ம் பண்ணியிருக்கோம், எக்கனாமிக்கல் க்ரோத்தை எய்ம் பண்ணி தான் ஃபிஸ்கல் பாலிசி. அதுதான் அதனுடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஈக்குவல், அதாவது சமமான பகிர்வு அப்படின்னு சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேயா. அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் போடுற பாலிசி தான் அந்த மாதிரி இருக்கணும் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லப்படுது, அதனுடைய நோக்கம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்டர்னல் அப்படின்னா நம் நாட்டினுடைய உள்நாட்டு நாணய மாற்று வீதம். ஓகேயா. எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நம்ம நாட்டோடைய கரன்சி லெவலும் வெளிநாட்டோட கரன்சி லெவலில் குறையக்கூடாது, அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேயா. அதாவது அந்த இது கரன்சி சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரன்சியோடைய சேஞ்சஸில் வந்து என்ன இருக்கக்கூடாது, பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது ஒரு சமநிலையான ஸ்டேஜில் இருக்கணும். அது வந்து நம்ம ஃபிஸ்கல் பாலிசியை செட் பண்ணையில் அதையும் நோக்கமாக வைத்து செட் பண்ணப்படுகிறது அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். கேபிட்டல் மூலதன உருவாக்கம் அது முக்கியமாக உண்டு. ஃபிஸ்கல் பாலிசியை பொறுத்தவரை நிறைய தொழில்கள் ஆரம்பிக்கணும், அதுக்கான கேபிட்டல் ஃபார்மேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீஜனல் பேலன்ஸ். அதாவது சமமான வட்டார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ஏரியாவும் எல்லாமே ஒரு வளர்ச்சியோடு இருக்கிற அளவுக்கு, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபிஸ்கல் பாலிசி செட் பண்ணணும். ஓகே. அப்போ ஃபிஸ்கல் பாலிசியோட நோக்கம் ரீஜனல் பேலன்ஸாக இருக்கணும். இதுதான். ஓகேயா. இது எல்லாமே இப்போ நம்ம ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஓகேயா. ஃபிஸ்கல் பாலிசி இஸ் யூஸ்ஃபுல் டு அச்சீவ் த ஃபாலோவிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது இந்த ஃபிஸ்கல் பாலிசியோடைய நோக்கங்கள், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பின்னாடி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எ காமன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இன் போத் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். Public expenditures on social overheads help to create the employment opportunities. In India, public expenditure on rural employment programs like MGNREGS is aimed at employment generation. இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது முழு வேலைவாய்ப்பு என்பது டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது வளர்ந்த மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள் இருக்குல்லையா, அதனுடைய முக்கியமான மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வளர்ந்து வருகின்ற நாடுகளுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேயா. மேலும் வந்து சமூக அந்த முதலீடுகள், சோசியல் ஓவர்ஹெட்ஸ், அதாவது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருடைய சோசியல் ஓவர்ஹெட்ஸ், அதாவது சமூக முதலீட்டில் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சமூக முதலீட்டில்
வந்து சொசைட்டியோடைய அந்த சமூக முதலீட்டில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பொது செலவை மேற்கொள்வதால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது பொது செலவு நாட்டில் நடக்கிற சமூகத்துக்காக அதுக்காக போடப்படுகின்ற அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது அது வந்து பொது செலவை அந்த மாதிரியான அந்த பொது செலவு மேற்கொள்வதால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது என்ன செய்கிறது, உருவாக்க முடியும். இந்தியாவை பொறுத்தவரை கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், அதாவது கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், அதன் மூலம் அதுக்கு வந்து கூட MGNREGS, அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டத்தின் மூலம் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலைவாய்ப்பை வேலைவாய்ப்பு பெருக்கத்தை உருவாக்கும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஸ்கீமே அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். அதுதான் அதனுடைய நோக்கம். ஓகேயா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஸ்கீமோட நோக்கமாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அதாவது விலையினுடைய நிலைத்தன்மை அப்படின்னு, அதாவது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி விலையினுடைய நிலைத்தன்மை என்பது எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேயா, எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸில் அப் அண்ட் டவுன்ஸில் ப்ரைஸஸ் மாறையில் அதனுடைய மணி இன்ஃப்ளேஷன் அந்த டிப்ளேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, அதனால் இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்ஸ்டெபிலிட்டி இஸ் காஸ்டு பை mismatch between aggregate demand and aggregate supply. Inflation is due to excess demand for goods. If excess demand is caused by government expenditure in excess of real output, the most effective measures is to cut down public expenditures. Taxation of income is the best measure if excess demand is due to private spending. Taxation reduce disposable income and so aggregate demand. ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டல் டிமாண்ட் அண்டு சப்ளை அதுக்கிடையே வந்து ஒரு ஈக்குவல் இல்லாத நிலையை, அதாவது சமம் இல்லாத நிலையை, ஓகேயா, அந்த சமமின்மையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. அதை நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது டோட்டல் டிமாண்ட் அண்ட் டோட்டல் சப்ளை, அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை அதுக்கிடையில் வந்து ஒரு சமமின்மையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.